ஆ முர் அவ்யக்த முரளியினுடைய தலைப்பு சமர்ப்பண் கா குய்ய அர்த்த. சமர்ப்பணம் அதனுடைய ஆழமான ரகசியம். அதை பற்றி இன்றைய முரளியில, அதாவது அவ்யக்த முரளியில பாபா என்ன சொல்றாரு? அத பார்க்கலாம். 14/5/1970. आज वतन से एक सौगात लाए हैं. இன்று வதனத்திலிருந்து பாபா மேலருந்து வரும்பொழுதே ஒரு கிஃப்ட்டோட, ஒரு பரிசு, இறை நினைவு பரிசுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பரிசை எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றார். பத்தாவோ கோன்சி சௌகாத்து லாயே ஹை. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, பாபா எந்த ஒரு பரிசை கொண்டு வந்திருக்கின்றார்? மாலூம் ஹை, உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு பாபா கேட்கிறாரு. பாபா வரும்போதே பரிசோட இறங்கி இருக்கிறாரு. அது என்ன பரிசுன்னு தெரியுமா? அவ்யக்த ரூபமே சௌகாத் பி அவ்யக்த ஹோகினா. இப்ப அவ்யக்த வதனத்திலிருந்து பாபா வந்திருக்கிறாருன்னா, அவரு கொண்டு வந்த பரிசு கூட எப்படி இருக்கும்னா, அவ்யக்தமாகத்தான் இருக்கும். ஆஜ் வத்தன் சே தர்ப்பண் லே ஆயே ஹை. அப்படி என்ன ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னா, இன்று பாபா வதனத்திலிருந்து என்ன கொண்டு வந்திருக்கிறாரு? ஒரு அழகான கண்ணாடி கொண்டு வந்திருக்கிறாரு. முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி எங்கேருந்து கொண்டு வந்திருக்கிறாரு? சூக்ஷ்ம உலகத்திலிருந்து நமக்காக கொண்டு வந்திருக்கிறாரு. தர்ப்பண் கிஸ்லியே லாயா ஹை. இந்த கண்ணாடி எதற்காக கொண்டு வந்திருக்கின்றார்? आप सभी जिस विशेष प्रोग्राम के लिए आए हुए हो वह कौन सा है? நீங்கள் அனைவரும் விசேஷமாக எந்த புரோகிராம்காக வந்திருக்கின்றீர்கள்? அது என்ன புரோகிராம் அப்படின்னு கேக்குறாரு. समर्पण कराने आए हो वा संपूर्ण होने आए हो. ஆக்சுவலா அங்க அன்றைய முரளி எடுக்கிற டைம்ல 2 சகோதரிகள் சரண்டர் ஆகுறாங்க. 1970ல 2 பேரு சரண்டர் ஆகுறது ரொம்ப விசேஷமான விஷயமா இருந்தது. அதனால பாபா கேட்கிறாரு, "நீங்க சரண்டர் ஆகுறதுக்காக வந்திருக்கிறீங்களா? அல்லது சம்பூர்ணம் ஆவதற்காக வந்திருக்கின்றீர்களா?" அப்படின்னு கேட்கிறாரு. वतन से दर्पण लाया है सभी का अर्पणमय का मुखड़ा देखने के लिए அவரு दिखाने के लिए. பாபா மேல இருந்து கண்ணாடி எதுக்காக கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னா, இப்ப நாம இப்ப இந்த முரளி கேட்கும்போது என்ன நினைச்சிட்டு கேட்கணும்னா, நான் மனசால சரண்டர் சரண்டர் அப்படின்னா இந்த ஒயிட் ட்ரெஸ் போடுறது மட்டும் இல்ல, மனதை பாபாக்கு முன்பாக சமர்ப்பணம் செய்யறது. புத்தியை சரண்டர் பண்றது. அந்த சரண்டரா தன்னை நினைச்சுக்கிட்டு இந்த முரளி கேளுங்க. இப்ப பாபா கேட்கிறாரு, "ஆ நான் நீங்கலாம் நம்ம எல்லாருமே சரண்டர் ஆகுறதுக்காக வந்திருக்கிறோமா? அல்லது சம்பூர்ணமாவதற்காக வந்திருக்கிறோமா? அதை தெரிந்து கொள்வதற்காக நம்மளுக்கு நம்ம ஃபேஸ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்கு ஒரு கண்ணாடியோட பாபா வந்திருக்கிறாரு." சமர்ப்பண் ஹோ சுகே ஹோ. மனசால, பிசிக்கலா இல்ல, மனசால எல்லா பிகேஸும் பாபாவுக்கு சரண்டர் தானே. புத்திய சரண்டர் பண்ணியிருக்கிறோம். மனதை சரண்டர் பண்ணியிருக்கிறோம். மனசால உடம்ப கூட சரண்டர் பண்ணியிருக்கோம். உடல், மனம், பொருள் எல்லாம் ஈஸ்வர அர்ப்பணம். மனதின் மூலமாக, புத்தியின் மூலமாக நம்ம சரண்டர் பண்ணியிருக்கிறோம். சபி ஹோ சுக்கே ஹோ. பாபா கேட்கிறாரு, எல்லாருமே சரண்டர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. इस सभा के अंदर कौन समझते हैं कि हम समर्पण हो चुके हैं? இந்த சபையில யார் அப்படி நினைக்கிறீங்க? நான் மனசால இறைவனுக்கு நான் என்னையே சமர்ப்பணம் பண்ணியிருக்கிறேன். என்னோட உடல், மனம், பொருள் ஈஸ்வரா அர்ப்பணம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்னு பாபா கேட்கிறாரு.
समर्पण किसको कहा जाता है? முதல்ல சமர்ப்பணம்னா என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? சமர்ப்பணத்திற்கு அர்த்தம் என்ன? அப்படின்னு பாபா கேட்கிறாரு. தேக அபிமானமே சமர்ப்பண் ஹுயே ஹோ. அதாவது தேக அபிமானத்தை இறைவனுக்கு முன்பாக நான் சமர்ப்பணம் செய்துள்ளேனா, சமர்ப்பண் வா சம்பூர்ண அர்ப்பண் ஹுயே, நான் சமர்ப்பணம் ஆகியுள்ளேனா, அதாவது சம்பூர்ணமாக என்னை நான் அர்ப்பணம் செய்து உள்ளேனா? ஹா வா நா போலோ, ஆமா ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்க அப்படின்னு பாபா கேட்கிறாரு. மனசால நாம நம்மள சரண்டர் பண்ணியிருக்கிறோம் தானே. தேக அபிமான் சே சம்பூர்ண அர்ப்பண் ஹுயே ஹோ. ஃபர்ஸ்ட் பாபா என்ன எதிர்பார்க்கிறாரு? சரண்டர். எதை சமர்ப்பணம் செய்யணும்? முதல்ல தேக அபிமானத்தை சம்பூர்ண அர்ப்பணம் செய்யணும். பாடி கான்ஷியஸ். அத வந்து சமர்ப்பணம் பண்ணிட்டோமா அப்படின்னு பாபா கேட்கிறாரு. இஸ்மே ஹாங் கியூ கர்த்தே ஹோ. இப்போ பாபா கேட்கும்போது யாருமே அசையவே இல்ல. ஆமான்னு ஏன் சொல்லல? இன்னும் தேக அபிமானத்தை சமர்ப்பணம் பண்ணலையா? அப்படின்னு பாபா கேட்கிறாரு. ஸ்வபாவ் அர்ப்பண் ஹுயே ஹை. சரி, அவங்கவங்களுக்கு ஒரு சுபாவம் இருக்கும் இல்லையா? அதாவது இந்த துவாபர யுகம், கலியுகத்தினுடைய சுபாவம். இன்னும் கூட பழைய 5 விகாரம் சம்பந்தப்பட்ட சுபாவம். அதெல்லாம் அர்ப்பணம் பண்ணிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் அர்ப்பணம் வந்து என்ன சொன்னாரு? தேக அபிமானத்தை அர்ப்பணம் பண்ணணும். தேக அபிமானம் இருந்தா தான் இந்த 5 விகாரங்களும் வரும். இதுதான் நம்ம சுபாவம் அப்படின்னு சொல்றோம். இப்ப பாபா கேட்கிறாரு, நெக்ஸ்ட் இந்த 5 விகாரம் சம்பந்தப்பட்ட சுபாவங்களை அர்ப்பணம் செய்து விட்டீர்களா? அப்படின்னு கேட்கிறாரு. ஸ்வபாவ அர்ப்பன் கா சமோரா கபு கரேங்கே. அங்க இருந்தவங்கலாம் சொல்றாங்க, பாபா நாங்க முயற்சியாளர்கள். நாங்க இன்னும் ஃபுல்லா அர்ப்பணம் செய்யல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாபா கேட்கிறாரு, இந்த சம்பூர்ண அர்ப்பணம் எப்ப செய்ய போறீங்க? அதாவது இந்த விகாரங்கள் சம்பந்தப்பட்ட காம, கோபம், பேராசை, பற்றுதல், அகங்காரம் அப்படிங்கிற இந்த 5 விகாரங்கள் இருக்கு இல்லையா? இதை எப்பொழுது சம்பூர்ணமா அர்ப்பணம் செய்ய போகின்றீர்கள்? அப்படின்னு பாபா கேட்கிறாரு. आप लोग कन्या समर्पण समारोह मनाने आए हो. இப்ப சம்மான் சம்மோரா அப்படின்னா கன்னியா சரண்டர் பண்றாங்களே, அது சரண்டர் செரிமனி அப்படின்றது கொண்டாடுவாங்க. அதாவது கன்னியாவை அர்ப்பணம் செய்யறது, சமர்ப்பணம் செய்யறது, அது கொண்டாடுறதுக்காக வந்துள்ளீர்களா அப்படின்னு பாபா கேக்குறாரு. लेकिन बाप दादा वह समोरा मनाने चाहते हैं. ஆனா பாபா வந்து இப்ப ஒரு கன்னியா வந்து தன்னை கடவுளுக்காக அர்ப்பணம் செய்யறது, சேவைக்காக. அது ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. எல்லார்ட்ட இருந்து என்ன பாபா எதிர்பார்க்கிறாரு? இந்த மாயாவுடைய சுபாவம் இருக்கு பார்த்தீங்களா? அத எப்ப அர்ப்பணம் பண்ண போறீங்க? அதுதான் பாபா எதிர்பார்க்கிறாரு. इसके लिए कहा कि दर्पण ले आए हैं. அந்த பாபா கொண்டு வந்த கண்ணாடி எதுக்காகன்னா, இன்னும் கூட நம்ம சொல்றோம்ல, என்னோட நேச்சரே அப்படிதான். என்னோட சுபாவமே கோவப்படுறது தான். ஆக்சுவலா இந்த கோவப்படுறது, மத்த விஷயங்கள், வெறுப்பு, பொறாமை, அதெல்லாம் வந்து பாடி கான்ஷியஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதை அர்ப்பணம் செய்து விட்டீர்களா? அப்படின்னு தான் பாபா கேட்கிறாரு. इसमें 3 बातें देख रहे हैं. இதுல பாபா இன்றைய நாள் கண்ணாடி எடுத்துட்டு வந்திருக்காருல்ல, 3 விஷயங்களை அர்ப்பணம் பண்ண சொல்லி கேட்கிறாரு. 3 விஷயங்கள். ஏக் है स्वभाव समर्पण. அதுல முதல் விஷயம் என்னவென்றால், சுபாவத்தை சமர்ப்பணம் செய்வது. சுபாவம்னா இந்த ராவனுடைய சுபாவம். பாஸ்ட். அந்த துவாபர யுகம், கலியுகத்துல எதெல்லாம் வந்து என்னோட நேச்சர், என்னோட சுபாவம்.
அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேனோ, அதை வந்து சமர்ப்பணம் செய்வது. இது முதல் சமர்ப்பணம். சுபாவத்தை சமர்ப்பணம் செய்வது. அப்புறம் நெக்ஸ்ட் दूसरा தேக அபிமான் கா சமர்ப்பண். இரண்டாவது தேக அபிமானத்தை சமர்ப்பணம் செய்வது. அவரு தீஸ்ரா சம்பந்தம் கா சமர்ப்பண். மூன்றாவது சம்பந்தங்களை சமர்ப்பணம் செய்யறது. இப்ப பாபா குழந்தை ஆனதுக்கு அப்புறம் சர்வ சம்பந்தம் பாபா கிட்ட. அப்ப இவ்வளவு நாள் வந்து லௌகீக ரிலேஷன்ஸ் மேல இருந்த பற்று, அத கூட நாம அத பற்று விடுறதுக்கு என்ன பண்ணணும்? அந்த சம்பந்தத்துல இறைவனை நினைவு செய்யணும். தாயும், தந்தையும், நண்பனும், துணைவன் எல்லாமே இறைவன். அது வந்து என்னன்னா, சம்பந்தங்களை பரிவர்த்தனை செய்வது. 3 சமர்ப்பண் கேட்கிறாரு. 1 பழைய சுபாவத்தை சமர்ப்பணம் செய்வது. 2வது தேக அபிமானத்தை சமர்ப்பணம் செய்வது. 3வது இந்த சம்பந்தங்களை சமர்ப்பணம் செய்வது. 3 चीजें दर्पण में देख रहे हैं. இந்த 3 வந்து நம்ம எவ்வளவு சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாபா கண்ணாடியில பார்க்கறாரு. जब स्वभाव समर्पण समोरा होगा तब संपूर्ण मात्रा का साक्षात्कार होगा. ஆக்சுவலா இந்த 3த்துல கூட முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஈஸியா சம்பந்தங்களை பாபாட்ட வச்சிடுறோம். எனக்கு அம்மாவும் பாபா தான், தந்தையும் பாபா தான், நண்பனும் பாபா தான், இறைவனே எனக்கு துணைவனாகவும் இருக்கிறாரா, எல்லாம் ஈஸியா இருக்கு. தேக அபிமானம் கூட விட்டுடுறோம். ஆனா இந்த 5 விகாரம் சம்பந்தப்பட்ட சூக்ஷமம் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு பார்த்தீங்களா? அதுதான் போக மாட்டேங்குது. சுபாவத்தை சரண்டர் பண்றது தான் டஃப்பா இருக்கு. அதனால பாபா கேட்கிறாரு, நீங்க சுபாவத்தை முதல்ல சமர்ப்பணம் பண்ணுங்க. ஜப் இப்ப பாபா சொல்றாரு, அவரு தஹேஜ் கியா மிலேகா. இப்போ ஒரு வர வரனுக்கு மேரேஜ் பண்ணி குடுக்குறாங்க இல்லையா? அப்ப கூடவே என்ன குடுக்குறாங்க அப்டின்னா, வரதட்சணை அப்படின்னு குடுப்பாங்க. அந்த வரதட்சணையா என்ன குடுக்க போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. अपने सुहाग को कायम रखने से संपूर्ण सुहाग प्राप्त होगा तो श्रेष्ठ भाग्य का दहेज स्वतः ही मिलेगा. இங்க வந்து என்னன்னா, இந்த வரதட்சணை குடுத்து பாபா நம்மள வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாரு. நாம குடுக்கறது இல்ல. பக்தி மார்க்கத்துல லௌகீகத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, வரதட்சணை வந்து குடுத்து தான் வந்து ஒரு கன்னியாவை கல்யாணம் பண்ணி குடுக்குறாங்க. கன்னிகா தானம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாபா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, வரதட்சணை அவரே குடுக்குறாராம். என்ன வரதட்சணை குடுக்குறாரு அப்படின்னா, சிரேஷ்ட பாக்கியம் அப்படிங்கிற வரதட்சணை வந்து பாபா குடுக்குறாரு. अपने सुहाग को कायम रखने से भाग्य भी कायम रहता है. இப்ப நம்மளுடைய சுபாவத்தை நம்ம வந்து சரியா வைக்கும் பொழுது, ஆ சமர்ப்பணம் பண்ணும் பொழுது, அவரு கொடுக்கக்கூடிய அந்த வரதட்சணை அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியம், கடவுள் நம்மளுக்கு பாக்கியத்தை அளிக்கிறாரு. அந்த பாக்கியமும் நிலைத்து இருக்கும். कहते हैं ना सुहाग भाग्य. இப்ப வெளி உலகத்துல கூட சொல்றாங்க, ஒரு சுமங்கலியா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பாக்கியம் இருக்கு. பாக்யவதி அப்படின்னு சொல்லுவாங்க. சௌபாக்யவதி அப்படின்னு சொல்லுவாங்க. 100 மடங்கு பாக்கியம் செய்தவர்கள் யாருன்னா, சுமங்கலியா இருக்கிறவங்க. வெளி உலகத்த பொறுத்தவரைக்கும் சுமங்கலியா இருக்கிறவங்கள தான் சௌபாகியவதி அப்படின்னு சொல்லுவாங்க. தோ சதா சுஹாக் சதா பாக்ய. எப்ப நான் வந்து இறைவனை துணைவனாக நினைவு செய்கின்றேனோ, அப்பொழுது சதா சுமங்கலி. ஏன்னா கடவுளே பத்தி பத்தி பரமேஸ்வரன் கிடைச்சிருக்கிறாரு அப்படின்னா, அப்ப சதா சுமங்கலி. சதா சுமங்கலினா சதா பாக்கியம், சதா சௌபாகியவதியாக இருக்கிறீங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. जो जितना सुहागिन रहते हैं उतना ही श्रेष्ठ பாக்கியவான் बनते हैं. யாரு எந்த அளவு சுமங்கலியா இருக்கிறாங்களோ
அந்த அளவு சிரேஷ்டமான பாக்கியசாலியாக ஆவார்கள். சுஹாக் கி நிஷானி ஹோத்தி ஹை பிந்தி. இப்ப சுமங்கலி அப்படின்னா அவங்க வந்து எப்பவுமே அ நெற்றி வகுட்டுல ஒரு குங்குமம் வச்சுப்பாங்க. நார்த் இந்தியால. இப்பலாம் சவுத்துல கூட சில பேர் அந்த மாதிரி நெற்றியில வந்து குங்குமம் இந்த இந்த இடத்துல வந்து குங்குமம் வச்சுப்பாங்க. அவங்க வந்து மேரேஜ் ஆனவங்க, சுமங்கலி அப்படின்றதனுடைய அடையாளம். ஆ இது வட இந்தியால இப்ப சவுத்லயும் சில பேர் அப்படி வைக்கிறாங்க. ஜென்ரலா வந்து நெத்தியில வந்து குங்குமம் இருந்துச்சு அப்படின்னா, அவங்கள சுமங்கலி அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமா. तो जो सदा सुहागिन है उनकी बिंदी रूप की स्मृति सदा कायम रहती है. அப்ப நாம வந்து சுமங்கலி. எப்படி சுமங்கலி அப்படின்னா, நாம வந்து குங்குமம்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்ல. நாம நெற்றியில ஆத்மா நினைவு, 2வது பரமாத்மாவுடைய நினைவு. அந்த திலகம் வச்சாலே நம்ம சுமங்கலி தான். अगर ये बिंदी रूप की स्थिति सदा साथ है, तो वही सदा सुहागिन है. அதாவது நான் ஆத்மா, என்னுடைய துணைவன் பரமாத்மா. அவ்வளவுதான். நான் சுமங்கலி. இறைவனே எனக்கு துணைவனா இருக்கிறாருன்னு நினைக்கிறது தான் திலகம் வைக்கிறது. உண்மையிலே திலகம் வைக்கணும்னு அவசியம் இல்ல. குங்குமம் வைக்கணும், நெற்றி வகுட்டுல குங்குமம் வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. நினைவால நம்ம திலகம். ஆத்மா அப்படிங்கிறது ஒரு திலகம். ஆத்மாவுடைய துணைவன் இறைவன் அப்படின்ற நினைவு. அந்த ஒரு திலகம் போதும். तो अपने सुहाग से भाग्य को देखो. இப்ப தன்னை சுமங்கலியா யாரு நினைக்கிறாங்க? அதாவது எனக்கு இறைவனை துணைவனாக பதி பரமேஸ்வரனே கிடைச்சு இருக்கிறாரு. அந்த சம்பந்தத்துல யாரு நினைக்கிறாங்களோ கடவுள, அவங்க சுமங்கலி தான். சதா சுமங்கலி அப்படின்னா, சதா பாக்யசாலி, சௌபாக்யசாலி, சௌபாக்யவதி அப்படின்னு சொல்லலாம். ஜிதனா சுஹாக் உத்தனா பாக்ய. அப்ப அவங்க எப்பவுமே வந்து அந்த சுமங்கலி அப்படின்னா திலகத்தோட இருப்பாங்க. குங்குமத்தோட இருப்பாங்க. பாபா இங்க சுமங்கலி எப்படி இருக்கணும்? ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மா நினைவுல இருந்தா அவங்க சுமங்கலி. சதா சுமங்கலினா சதா சௌபாகியவதி. அவிநாஷி சுஹாகத்தோ அவிநாஷி பாக்ய. இப்ப நெற்றியில ஒரு ஆத்மா இருக்கே, அந்த ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. அதே மாதிரி நான் யாரை கணவனாக நினைச்சிருக்கிறேன், பத்தி பரமேஸ்வரன், அவருக்கும் அழிவு கிடையாது. துணைவனுக்கும் அழிவு கிடையாது. எனக்கும் அழிவு கிடையாது. அப்ப நான் சதா சுமங்கலி தானே! அப்ப சதா சுமங்கலின்னா, சதா ஆத்மான்னு புரிஞ்சு பாபா நினைவுல இருக்கிறது. எப்ப நான் ஆத்மான்னு புரிஞ்சு இறை நினைவுல இருக்கிறேனோ, அப்ப நான் சதா சுமங்கலி. அப்போ सदा भाग्यशाली सदा अपने सुहाग को कायम रखने के लिए 4 बातें याद रखनी है. இந்த குங்குமம் இருக்குல்ல, சுமங்கலின்றதனுடைய அடையாளம். குங்குமம் லௌகீகத்துல வைக்கிறது. அது மாதிரி நாம வந்து திலகம் வச்சிருக்கோம். ஆத்ம திலகம், கூடவே பரமாத்மாவுடைய நினைவு. இது சதா இருக்கணும் அப்படின்னா, ஒரு 4 விஷயம் ஞாபகத்துல இருக்கணும். இப்ப நம்ம ஒரு முறை குங்குமம் வச்சுட்டோம்னா நெத்தியில, அது சதா குங்குமம் இருக்கும். அது பெரிய விஷயம் இல்ல. கண்ல பார்க்க முடியாத திலகம் வைக்கிறோம் பார்த்தீங்களா? இதுதான் பெரிய விஷயம். ஆத்மா நினைவு, பரமாத்மாவுடைய நினைவு அப்படின்ற குங்குமம் வைக்கிறது இருக்கே, இது வந்து சதா இருக்கணும் அப்படின்னா, 4 விஷயங்கள் மேல அட்டென்ஷன் வைக்கணும். அந்த 4 விஷயம் என்னன்னு பாபா சொல்றாரு இன்னைக்கு முரளியில. "कौन सी 4 बातें हैं?" அது என்ன 4 விஷயம்? அது அட்டென்ஷன் வச்சா நம்ம திலகம் வந்து பெர்மனன்ட்டா இருக்கும். அதாவது ஆத்மா உணர்வுல இருந்து பரமாத்மா நினைவுல சதா இருக்கணும்னா 4 விஷயங்கள் ஞாபகத்துல வைக்க வேண்டும். 4 बातों में से कोई एक बात भी बताओ. 4 விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சா சொல்லுங்களேன் அப்படின்னு பாபா கேக்குறாரு. அதாவது எப்பவுமே நிரந்தரமா
ஆத்ம உணர்விலிருந்து பரமாத்மா நினைவுல இருப்பதற்கு ஒரு 4 விஷயம் ஞாபகத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. जैसे स्थूल दहेज तैयार करके आए हो ना, वैसे इसका कौन से पुरुषार्थ का दहेज चाहिए? இப்ப வந்து லௌகீகத்துல வந்து என்ன குடுக்குறாங்க? வரதட்சணை குடுக்குறாங்க. இப்ப நம்மளுக்கு வந்து ஆத்மான்னு புரிஞ்சு பாபா நினைவுல இருந்தா நான் சுமங்கலி. அதுக்கு நான் என்ன வரதட்சணை கடவுளுக்கு குடுக்கணும்? என்ன குடுக்கணும்? कौन सी 4 बातें हैं? அது என்ன 4 விஷயம் இருக்கு? एक இப்போ முதல் விஷயம் சொல்றாரு. एक तो सदैव जीवन का उद्देश्य सामने हो. இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? முதல் விஷயம். நான் வந்து ஏன் பிகே ஆனேன்? எந்த நோக்கத்துக்காக நான் இன்னைக்கு வரைக்கும் பிகேவா இருக்கிறேன்? இதனுடைய நோக்கம் என்ன? இது முதல் விஷயம். दूसरा, बाप दादा का आदेश. 2வது, பாபா குழந்தை ஆயாச்சு. டெய்லி எனக்கு முரளி மூலமா கட்டளை கொடுக்கிறாரு. ஸ்ரீமத் கொடுக்கிறாரு. ஆதேஷ் அப்படின்னா கட்டளை. இப்ப கடவுள் வந்து எனக்கு என்ன ஃபாலோ பண்ண சொல்றாரோ, அத நான் ஃபாலோ பண்ணணும். இது 2வது விஷயம். முதல் விஷயம் நான் ஏன் பிகே ஆனேன்? என்னோட உத்தேசம் என்ன? என் நோக்கம் என்ன? 2வது நான் வந்து பாபா சொல்ற கட்டளைப்படி நடக்கின்றேனா? இது 2வது விஷயம். தீஸ்ரா சந்தேஷ். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, இறைவன் இந்த பூமியில் அவதரித்து விட்டார். இந்த மெசேஜ என்னால முடிஞ்ச வரைக்கும் வெளி உலகத்துக்கு நான் சொல்லணும். இது 3வது விஷயம். சௌத்தா है ஸ்வதேஷ். 4வது விஷயம் என்னோட கணக்கு செட்டில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எங்க போகணும்? ஸ்வதேஷ். ஆத்மாவுடைய சுய தேசம். இந்த நினைவு. முதல் வந்து உத்தேஷ். நான் எதுக்காக பிகே ஆனேன்? அந்த நோக்கம். 2வது என்ன சொன்னாரு? ஆதேஷ். கட்டளை. பாபா டெய்லி சொல்ற கட்டளைப்படி நடக்கின்றேனா? இது 2வது விஷயம். அடுத்து 3வது விஷயம் என்ன சொன்னாரு அப்படின்னா, சந்தேஷ். இறைவன் பூமிக்கு வந்த மெசேஜ நான் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும். இது 3வது விஷயம். 4வது என்ன அப்படின்னா, ஸ்வதேஷ். மேல போகணும். जीवन का उद्देश्य सामने होने से புருஷாரத் தீவிர சிலேகா. இப்ப வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? பிராமண வாழ்க்கையின் நோக்கம் என்ன? எதுக்காக பிகே ஆயிருக்கிறேன்? இந்த நோக்கத்தை ஞாபகத்துல வைக்கும் பொழுது நம்மளுடைய புருஷார்த்தத்தின் வேகம் அதிகரிக்கும். அவரு बाप दादा के आदेश को स्मृति में रख करके पुरुषार्थ करने से இப்ப பாப் தாதாவுடைய கட்டளையை நம்மளுடைய நினைவுல வைத்து நாம முயற்சி செய்வதன் மூலமாக புருஷார்த்த மேபி சஃலதா மில்தி ஹை. நான் எந்த முயற்சி செய்கின்றேனோ அந்த முயற்சியில் எனக்கு வெற்றி அவசியம் கிடைக்கும். सभी को संदेश देना है जिसको सर्विस कहा जाता है. இப்ப என்னுடைய வேலை என்னன்னா எல்லாருக்கும் மெசேஜ் கொடுக்கணும். இறைவன் பூமியில் வந்து விட்டார். இந்த மெசேஜ நான் எல்லாருக்கும் சொல்லணும். அவரு அப்ப கியா யாது ரக்னா है. இப்ப நான் எதை ஞாபகத்தில் வைக்க வேண்டும்? ஸ்வதேஷ் கி அப் கர் ஜானா है. எதை ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படின்னா சுய தேசம். அதாவது நான் தற்பொழுது வீடு திரும்ப வேண்டும். அத நாம ஞாபகத்தில் வைக்க வேண்டும். सभी को अब वापस जाने का समय है. நம்ம எல்லாருமே ரிட்டர்ன் ஜர்னி. வாபஸ் வீடு திரும்பக்கூடிய சமயம் நடந்து கொண்டு இருக்கின்றது. समय समय आ पहुंचे हैं. சமயம் அருகாமையில் வந்து விட்டது. इन 4 बातों में कोई भी बात की कमी है
तो उस कमी का नाम ही कमजोर पुरुषार्थी. அதனால இந்த 4 விஷயம் சொன்னார்ல, நம்ம பிராமண வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன? உத்தேஷம் என்ன? 2வது பாபா நம்மளுக்கு கொடுத்த ஆதேஷ், கட்டளை என்ன? 3வது விஷயம் என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் வந்து பாபா வந்திருக்கிறாருன்ற மெசேஜ், சந்தேஷ், இது நான் எல்லாருக்கும் சொல்றேன் நான். 4வது விஷயம் ஸ்வதேஷ், நம்மளோட வீடு. இது எனக்கு ஞாபகத்துல இருக்கா? இந்த 4 விஷயத்துல எதுல குறை இருந்தாலும் நம்ம புருஷார்த்தத்துல குறைபாடு இருக்கும் அப்படின்னு பாபா சொல்றாரு. கம்மி को भरने के लिए ये 4 शब्द सामने रखो. இந்த குறைகளை சரி பண்ணணும்னா இந்த 4 வார்த்தைகளை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். बाप दादा बच्चों को आज एक नया टाइटल दे रहे हैं. இப்ப பாப் தாதா குழந்தைகளுக்கு இன்று ஒரு புதிய டைட்டில் வந்து கொடுக்கிறாரு. லா மேக்கர்ஸ். என்ன டைட்டில்னா சட்டத்தை உருவாக்கக்கூடியவர்கள் அப்படின்ற டைட்டில் பாபா கொடுக்கிறாரு. वह लोग पीस मेकर्स டைட்டில் देते हैं. வெளி உலகத்துல பீஸ் மேக்கர், அமைதியை உருவாக்குபவர்கள் அப்படின்ற டைட்டில்லாம் கொடுக்கறாங்க. लेकिन आज बाप दादा सभी बच्चों को टाइटल देते हैं कि आप सभी लॉ मेकर्स हो. ஆனால் பாப் தாதா நம்ம எல்லாருக்கும் ஒரு டைட்டில் கொடுக்கறாரு. அந்த டைட்டில் என்ன அப்படின்னா, நீங்கள் அனைவரும் லா மேக்கர்ஸ், சட்டத்தை உருவாக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற டைட்டில் பாபா கொடுக்கறாரு. सतयुगी जो भी लॉस चलने वाले हैं, जो बनाने वाले आप हो. இப்ப சத்தியுகத்துல சட்டம் ஒழுங்கு இயற்கையா இருக்கும். அப்ப அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தேவதைகள் நடப்பாங்க நேச்சுரலா. அப்ப அதுக்கு ஆதாரம் யாரு? லா மேக்கர்ஸ் யாருன்னா நீங்க தான் அப்படின்னு பாபா சொல்றாரு. सतयुगी जो भी लॉस चलने वाले हैं उसे बनाने वाले आप हो. சத்தியுகத்துல பாருங்க தேவதைகள் விடியற் காலையில 4 மணிக்கு எழுந்து அப்படியே வாக்கிங்லாம் போவாங்க. சாத்வீக உணவு எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து எப்பவுமே மனதை வந்து அமைதியா வச்சுப்பாங்க. வேஸ்ட் தாட்ஸ் இல்லாம இருப்பாங்க. தேவதைகள் எப்படிலாம் இருக்கணுமோ அதனுடைய சன்ஸ்காரத்தை உருவாக்கக்கூடிய காலகட்டத்துல நாம இருக்கிறோம். இங்க நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் அங்க தேவதைகளோட லைஃபா மாறும். அதனால நாம வந்து லா மேக்கர்ஸ், தேவதைகள் எப்படி இருக்கணும்ன்றது நாம தான் உருவாக்குறோம். நம்மளுடைய பிராக்டிக்கல் லைஃப் மூலமா. நம்ம செய்யறது அங்க தேவதைகள் செய்வாங்க. हम लॉ मेकर्स हैं, ये स्मृति में रखेंगे तो कोई भी कदम सोच समझ कर उठाएंगे. இப்ப நான் வந்து லா மேக்கர், அதாவது சட்டத்தை உருவாக்க கூடியவன் அப்படின்னா நாம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் எந்த டைரக்ஷன் படி நடக்கிறேனோ அந்த டைரக்ஷன் படி ஒரு குரூப்பே நடக்க போகுது, தேவதைகள். அதனால நான் வந்து ரொம்ப அட்டென்ஷனோட கேர்ஃபுல்லா நான் இருக்கணும். ஏன்னா நான் வந்து சட்டத்தையே உருவாக்குறேன். தேவதைகளோட சட்டம் என்னோட தாரணையில இருக்கு. आप जो कदम उठाते वह मानो लா बन रहे हैं. நீங்க எந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்களோ அது தேவதைகளுக்கு சட்டமாக மாறுகின்றது. जैसे जस्टिस व चीफ जस्टिस होते हैं, वह जो भी बात फाइनल करते हैं तो वह लா बन जाता है. இப்போ ஒரு ஜஸ்டிஸ் இருக்கிறாரு, சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க. அந்த கோர்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப சென்னையில வந்து ஹைகோர்ட் இருக்கு. 36 ஜஸ்டிஸ் இருக்காங்க. சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கிறாரு. இப்ப அவங்க என்ன டெசிஷன் எடுக்கிறாங்களோ அதுதான் வந்து சட்டமா மாறுது. கோர்ட் ஆர்டர் வந்து எல்லாரும் ஒபே பண்ணியே ஆகணும். அப்படிதான் வந்து அந்த ஜட்ஜ் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறாரோ அத வந்து எல்லாருமே ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். तो यहाँ भी
சபி ஜஸ்டிஸ் பைட்டே ஹுயே ஹேன். அப்ப அங்க ஜஸ்டிஸ் வந்து அவ்ளோ ஜஸ்டிஸ் இருப்பாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் ஒருத்தர் இருந்தாலும், மற்றவர்கள நீதிபதிகள். தலைமை நீதிபதி தனியா இருப்பாரு. நீங்கலாம் யாரு? பாபா சொல்றாரு, நம்ம ஒவ்வொருவரும் ஜஸ்டிஸ். தேவதைகளுடைய சட்டத்தை உருவாக்கக்கூடிய ஜஸ்டிஸ் நாம. லா மேக்கர்ஸ் ஹோ, நம்ம சட்டத்தை உருவாக்கக்கூடியவர்கள் ஆவோம். इसलिए ऐसा कोई भी कार्य नहीं करना है. ஜஸ்டிஸே தப்பு செஞ்சா பெரிய பனிஷ்மென்ட். அதனால நாம பாருங்க, நாம வந்து பாபா நம்மளுக்கு எவ்வளவு பெரிய ரோல் கொடுத்திருக்கிறாரு. நீதிபதி. அ சட்டத்தை உருவாக்கக்கூடிய நம்ம வக்கீல் கூட சொல்லல. இன்னைக்கு பாபா என்ன சொல்லிட்டாரு? ஜஸ்டிஸ் ஆக்கிட்டாரு. அப்ப நான் என்ன நடந்துக்கிறேனோ, எப்படி நடந்து கொள்கின்றேனோ, என்னை பார்த்து தேவதைகள் நடக்க போறாங்க. அப்ப தேவதைகளுடைய நியமம், மரியாதையை நான் இங்க உருவாக்குறேன். என்னோட சுபாவத்தின் மூலமா, சன்ஸ்காரத்தின் மூலமா. அப்ப என்னோட கேரக்டர் எப்படி இருக்கணும்? ஜஸ்டிஸ் எவ்ளோ கேர்ஃபுல்லா இருக்கணும்ல? லா மேக்கர்ஸ் ஹோ! பாபா நம்மளுக்கு என்ன டைட்டில் குடுக்குறாரு? லா மேக்கர்ஸ். சட்டத்தை உருவாக்கக்கூடியவர்கள் அப்படின்னு டைட்டில் குடுக்குறாரு. इसलिए ऐसा कोई भी कार्य नहीं करना है. அதனால ஜஸ்டிஸ் தப்பு செய்யக்கூடாது. அது மன்னிக்கப்பட முடியாத குற்றமா மாறிடும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஜஸ்டிஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். जब है ही लॉ मेकर्स तो जो संकल्प आप करेंगे, जो कदम आप उठाएंगे, आपको देख सारा विश्व ஃபாலோ करेगा. இப்ப பாபா உங்களுக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி குடுத்திருக்கிறாரு. லா மேக்கர்ஸ் அப்படின்னா சாதாரண விஷயம் இல்ல. சட்டத்தை உருவாக்கக்கூடிய ஜஸ்டிஸ் நீதிபதி, நீதி தேவனா உங்கள மாத்துறாரு. நாம என்ன நினைக்கிறோம்? நான் எப்படி நடந்துக்கிறேன்? இதுதான் சத்தியுகத்தோட சட்டமா மாறப்போகுது. आप लोगों की प्रजा आप सभी को ஃபாலோ करेगी. இப்ப நாம சத்தியுகத்துல தேவதையா ஆகப் போறேன் அப்படின்னா, ஒரு ராஜா, ராணி ஆகலாம். பேரரசன், பேரரசி, லக்ஷ்மி நாராயண் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழ சிற்றரசர்கள்லாம் இருப்பாங்க. அப்ப அந்த சிற்றரசர்களா நாம ஆகலாம்ல. அப்ப நம்மளோட பிரஜைகள் நம்மள ஃபாலோ பண்ணுவாங்க. நான் எப்படி நடந்துக்கிறேன், அதை வந்து என்னோட பிரஜைகள் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப என்ன இவ்ளோ பேரு ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா நான் எப்படி இருக்கணும்? அட்டென்ஷனோட இருக்கணும்ல. तो ऐसे अपने को समझ फिर हर कर्म करो. இப்ப எனக்கு பின்னாடி 4 பேர் இருக்கிறாங்க. ஒரு வண்டி ஓட்டிட்டு போறேன்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடி 4 வண்டி வருது அப்படின்னா, நான் கொஞ்சம் தடுமாறுனா, பின்னாடி வர்றவங்க எல்லாமே தடுமாறுவாங்க தானே! ஆக்சிடென்ட்டுக்கு நான் வந்து காரணமா ஆயிடுவேன்ல. அப்ப நான் ஒரு சின்ன தவறு செஞ்சா கூட, என்னோட ஃபாலோயர்ஸ்க்கு அது கஷ்டம் தானே! அதனால நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப அட்டென்ஷன் வைக்கணும். ஏன்னா, பாபா நம்மளுக்கு அப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பெரிய பொறுப்பு குடுத்திருக்கிறாரு. சட்டத்தை உருவாக்குபவர்கள். அந்த சீட்ல நம்மை வச்சிருக்கிறாரு. அப்ப எவ்வளோ அட்டென்ஷன் இருக்கணும்? इसमें भी नंबर होते हैं, लेकिन है तो सभी लॉ मेकर्स. அவருக்கு எல்லாமே தெரியும். பிகேஸ்ல வரிசை கிரமம் இருப்பாங்க. வரிசை கிரமமா இருந்தாலும், பாபா நம்மளுக்கு கொடுத்த டைட்டில் வந்து லா மேக்கர்ஸ். சட்டத்தை உருவாக்கக்கூடியவர்கள். आज बाप दादा इस सभा को देख हर्षित हो रहे थे. இன்று பாப் தாதா இந்த சபையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. கித்னே லா மேக்கர்ஸ் இக்கட்டே ஹுயே हैं. எவ்வளோ லா மேக்கர்ஸ் ஒண்ணா இருக்கிறீங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. ஐசா अपने को समझकर चलते हो. நான் வந்து தேவதைகளுடைய சட்டத்தை உருவாக்கக்கூடியவன். அந்த ஒரு எண்ணத்தோட நடக்கின்றீர்களா? அப்படின்னு கேட்கிறாரு. इतनी बड़ी जिम्मेवारी समझकर चलने से
फिर छोटी-छोटी बातें स्वतः ही खत्म हो जाती हैं. இப்ப நம்மளுக்கு கடவுள் வந்து அவ்வளோ பெரிய பொசிஷன் குடுத்திருக்கிறாரு. சாதாரணமா அந்த ஜஸ்டிஸ் ஆகுறது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு நீதி தேவன்னா சாதாரண விஷயம் இல்ல. அவங்கள நம்பி அவங்க சொல்றது தான் என்ன ஆகும், சட்டமா மாறுது. அவங்க குடுக்குற ஜட்ஜ்மெண்ட் ஒருத்தவங்களோட லைஃப காப்பாத்துது, ஒருத்தவங்கள மேல அனுப்புது. அவ்ளோ முக்கியமான அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு உயிருக்கு உள்ள இருக்கணுமா, வெளியில போணுமா, அதுக்கு ஆதாரமே அந்த ஜட்ஜ்மெண்ட்ல தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளால மத்தவங்க மனசு உடையிற மாரி இருந்துச்சுன்னா, அப்ப நம்ம எவ்ளோ பெரிய பொசிஷன்ல இருக்கிறோம் அப்படின்றது ஞாபகப்படுத்துறாரு. இவ்ளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு இருக்கு. நம்ம வந்து எந்த ஒரு உயிரினத்துக்கும் நம்ம துக்கம் குடுக்கக் கூடாது. ஏன்னா, அது சட்டமா மாறும். அப்ப ரொம்ப அட்டென்ஷன் இருக்கணும் நம்மளுக்கு. லா மேக்கர்ஸ் சத்தியத்தினுடைய லா என்னது? அவங்க எல்லாருக்கும் சுகத்தை மட்டும் தான் குடுப்பாங்க தேவதைகள். அப்ப நான் வந்து அந்த லாவ தான் உருவாக்கணும். நான் என்னுடைய பழைய சுபாவம் ஒருவேளை துக்கம் குடுக்கக்கூடியதா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் சத்தியுகத்துக்கே வர முடியாது. லா மேக்கர் டைட்டில் எனக்கு குடுக்க மாட்டாரு பாபா. சத்தியுகத்தினோட லா வந்து என்னது? அவங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. மத்தவங்களுக்கும் குஷிய மட்டும் தான் குடுப்பாங்க. இது லா. இப்ப லா மேக்கர் நான் என்ன பண்ணணும்? நான் சந்தோஷமா இருக்கணும். நான் மத்தவங்களுக்கு குஷிய மட்டும் தான் குடுக்கணும். நான் சப்போஸ் துக்கம் குடுத்தா, நான் லா பிரேக்கர் ஆயிடுறேன். லா மேக்கர் ஆக முடியாதுல்ல. அதான் பிரேக் பண்ணக்கூடாது லாவ. அப்ப நம்ம சத்தியுகத்தையே என்டர் ஆக முடியாது. லா மேக்கர்ஸ் எப்படி இருக்கணும்? அட்டென்ஷனோட இருக்கணும் தானே! சட்டத்தை உருவாக்கக்கூடியவர்களே சட்டத்தை உடைக்கக்கூடியவர்களா மாறக்கூடாதுல்ல. அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். इतनी बड़ी जिम्मेवारी समझकर चलने से छोटी-छोटी बातें स्वतः ही खत्म हो जाती हैं. இப்ப எவ்வளோ பெரிய பொறுப்பு கடவுள் நம்மளுக்கு குடுத்திருக்கிறாரு. நம்மள ஜஸ்டிஸ் அந்த சீட்ல உட்கார வச்சிருக்காரு. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த எறும்பு மாதிரி சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ்லாம் போய் கடவுள்ட்ட சொல்ல மாட்டோம். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சின்ன சின்ன விஷயங்கள். அது ஒரு பெரிய விஷயமா மாத்தவே மாட்டோம். ஸ்லோகன் भी है जो कर्म मैं करूँगा मुझे देख सभी करेंगे ஒரு ஸ்லோகன் பிரம்மா பாபாவுடையது. நான் எந்த செயலை செய்கின்றேனோ என்னை பார்த்து அனைவரும் செய்வார்கள். அப்ப நான் எப்படி நடந்துக்கணும்? நான் எந்த டைரக்ஷன் போறேனோ என் பின்னாடி நெறைய பேரு வர்றாங்க அந்த டைரக்ஷன்ல. அப்ப நான் போற பாதை நேர்மையான பாதையா இருக்கணும் தானே! நான் அதுல பாதாளத்துல விழுந்தா என்ன பின்னாடி வரவங்களும் அதுல விழப்போறாங்க. அப்ப அட்லீஸ்ட் மத்தவங்களுக்காகவாவது நான் வந்து என்ன பண்ணணும்? நேர்மையான பாதையில போயிட்டே இருக்கணும். பாதை மாறி பயணம் செய்யக்கூடாது. ஏன்னா என்னோட ஃபாலோயர்ஸ் பின்னாடி என்ன பண்ணுவாங்க? அவங்களும் பாதை மாறி பயணம் செய்வாங்க. நான் தனியா இண்டிவிஜுவலா நான் பயணம் செய்றேன் அப்டின்னா, நம்ம இஷ்டப்பிரமாணம் நடக்கலாம். இஷ்டப்பிரமாணம் நெனைக்கலாம். இங்க அப்படி இல்ல. லா மேக்கர்ஸ்ன்னு ஒரு டைட்டில வேற குடுத்துட்டாரு. நம்மளுக்கு பின்னாடி நெறைய ஃபாலோயர்ஸ் வேற இருக்காங்க. நம்மள அறியாமலே நம்மள பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் வாட்ச் பண்றாங்க. அத ஃபாலோ வேற பண்றாங்க. அப்ப நான் என்ன பண்ணணும்? எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி பாபா நம்மளுக்கு குடுத்திருக்கிறாரு. என்னுடைய என்னுடைய ஒவ்வொரு தாட்டும் வந்து பாசிட்டிவா இருக்கணும். ஏன்னா என்ன ஃபாலோ பண்றவங்க பாசிட்டிவா இருக்கணும்னா, நான் முதல்ல பாசிட்டிவா இருக்கணும். "अपने को अकेला नहीं समझो." பாபா சொல்றாரு, "நான் தனியா இருக்கிறேன்" அப்படின்னு நினைக்காதீங்க. தனியா இருந்தா நம்ம இஷ்டம் தான். நாம என்ன வேணா பண்ணலாம். ஆனா அப்படி கிடையாது. என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடி ஒரு குரூப்பே வந்துட்டு இருக்கு. நான் தவறு செஞ்சா அவங்களே தவறு செய்வாங்க. அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி. புரியுதுங்களா? நான் தனியா இருக்கிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. என் பின்னாடி நெறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நினைங்க. "आप एक-एक के पीछे आपकी राजधानी है." நீங்க ஒரு ராஜா ஆகப் போறீங்க. ராஜதானி. உங்க பின்னாடி ஒரு குரூப்பே வந்துட்டு இருக்கிறாங்க.
वे भी आपको देख रहे हैं. அவங்க கூட உங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. इसलिए ये याद रहे कि जो कर्म मैं करूँगा मुझे देख सभी करेंगे. அதனால லா மேக்கர்ஸ்க்கு ஒண்ணு மட்டும் ஞாபகம் இருக்கணும். நான் எந்த செயலை செய்கின்றேனோ என்னை பார்த்து மற்றவர்கள் அவசியம் செய்வார்கள். इससे क्या होगा कि सभी के स्वभाव व संस्कारों का समर्पण समोरा जल्दी हो जाएगा. இதுலேருந்து என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லாருடைய சுபாவ சம்ஸ்காரம். இப்ப நம்ம ஒவ்வொரு எண்ணத்துலயும் அட்டென்ஷன் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன பார்த்து மத்தவங்க ஃபாலோ பண்ண போறாங்க. இப்ப என்னோட எண்ணங்கள்ல மாற்றம் நான் கொண்டுட்டு வரேன். என்னுடைய வார்த்தைகள்ல மாற்றம் கொண்டுட்டு வரேன் அப்படின்னா, சுபாவம் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும் தானே! அப்ப பாபா முதல்ல சொன்னார்ல, சுபாவத்தை சரண்டர் பண்ண சொன்னார்ல. அது ஈஸியா சரண்டர் பண்ண முடியும் தானே! எண்ணங்கள்ல அட்டென்ஷன் வைக்கும் பொழுது. अब ये इस समोरा को स्टेज पर लाने के लिए जल्दी-जल्दी தயாரி கர்னி ஹை. இந்த சமோரா நாம வந்து கொண்டுட்டு வர்றதுக்காக சீக்கிரமா நாம நம்மளை ரெடி செய்து கொள்ள வேண்டும். आज किस कार्य के लिए बुलाया है. இப்ப பாபா வந்து கேக்குறாரு, இன்னைக்கு எந்த காரியத்திற்காக நம்ம வந்து பாபா அழைத்து இருக்கின்றார். सतयुग में मात पिता ராஜ சிம்மாசன் பர் பிட்டாத்தே हैं. சத்தியுகத்துல தாய் தந்தை என்ன பண்ணுவாங்க, ராஜ சிம்மாசனத்துல அமர வைப்பார்கள். சங்கம் பர் कौन-सा ராஜ திலக் மில்தா है मालूम है. நம்ம இப்ப சங்கம யுகத்துல இருக்கிறோம். நம்மளுக்கு என்ன ராஜ திலகம் பாபா கொடுத்திருக்கிறாருன்னு தெரியுமா? संगम का तिलक लगाया हुआ है व लगाना है. இந்த சங்கம யுகத்தினுடைய ராஜ திலகம் ஏற்கனவே வைக்கப்பட்டு இருக்கின்றதா அல்லது இனிமேதான் வைக்கணுமா அப்படின்னு கேக்குறாரு. சங்கம் கா திலக்கு சங்கம் கே தக்த் நஷின் ஹுயே ஹோனா. இப்ப சங்கம யுகத்தினுடைய திலகம் என்னது? ஆத்மா உணர்வு. இதுதான் சங்கம யுகத்தினுடைய திலகம். அடுத்து வந்து தக்த் நஷின். சங்கம யுகத்தினுடைய சிம்மாசனம் என்னது? பாபா எந்த ஒரு ஆசனத்துல உட்கார வச்சிருக்கிறாரு? சங்கம யுகத்துல இறைவனோட இதய சிம்மாசனம் கொடுத்திருக்கிறாரு. சர்வீஸ் கி ஜிம்மேவாரி கா தாஜ் ஹை. அதுக்கப்புறம் சேவை, பொறுப்பா சேவை செய்யணும் அப்படின்ற கிரீடமும் பாபா நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. தக்த் கொன்சா ஹை. सर्व गहनों से श्रृंगार कर लिया है वह भी कर रहे போனா அடுத்து வந்து அனைத்து குணங்கள் அப்படிங்கிற நகைகளால நம்மளை அலங்கரித்து இருக்கின்றார். இஸ் கடி கஹனோं से सजे हुए हो. இப்ப இந்த சமயத்துல நம்ம குணங்களால நம்மை அலங்கரித்து கொள்கின்றோம். संगम युग से ही ये सभी रसम रिवाज ஆரம்ப हो रही है. இங்க நம்ம குணங்களால அலங்கரிச்சிட்டோம் அப்படின்னா, சத்தியுகத்துல தேவதைகள் நகைகளால அலங்கரிச்சுப்பாங்க. இங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற கிரீடம், சேவைக்கான பொறுப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சத்தியுகத்துல அவங்க வந்து தலைக்கு மேல ஒரு கிரீடம் வச்சுக்கிறாங்க. இங்க நம்ம பாபாவோட இதய சிம்மாசனத்துல இருக்கிறோம் அப்படின்னா, அவங்க ஸ்தூலமான சிம்மாசனத்துல இருப்பாங்க. இங்க நம்ம ஆத்மா உணர்வுல இருந்து அவங்க ராஜ திலகம் அவங்க நெற்றியில இருக்கும் தேவதைகளுக்கு. क्योंकि संगम युग है सर्व बातों का बीज डालने का समय. இங்க என்ன செய்யறோமோ அது எதிர்காலத்துல நடக்க போகுது. அப்ப இந்த சங்கம யுகம் அனைத்து விஷயங்களுக்கும் விதை போடக்கூடிய யுகமாக அமைகின்றது. जैसे बीज बोने का समय होता है ना, वैसे हर देवी रसम का बीज डालने का ये संगम युग है. இப்ப ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு ஒரு பழமொழி தமிழ்ல இருக்கு. அப்ப இப்பெல்லாம் வந்து இந்த நெல்லுலாம் விதைக்கிறாங்கன்னா ஆடி மாசத்துல அவங்க வந்து விதைப்பாங்க. அப்ப அத வந்து மார்கழி தையில அறுவடை செய்வாங்க. இப்ப ஆடி மாசத்துல விதைக்கிற மாதிரி அதுக்குன்னு ஒரு சமயம் இருக்கு. அப்ப விதைக்கிறது
ஒரு சமயத்துல அறுவடை நடக்கும். அதுபோல சத்தியுகத்துல இருக்கக்கூடிய தேவதைகளோட சம்ஸ்காரத்தை சங்கம யுகத்துல விதைக்க வேண்டும். இப்ப நம்ம விதைச்சிட்டு இருக்கிறோம். இங்க என்ன செய்யறோமோ அதனுடைய பலன் வந்து அறுவடை வந்து சத்தியுகத்துல போய் பண்ணுவோம். இங்க நம்ம விதைக்க போறோம். उस बीज रोप के साथ साथ आप सभी भी बीज डालने की मदद करना. அதனால நம்ம விதை சொரூப நிலையில இருக்கணும். விதையும் விதைக்கணும். आज के दिवस ऐसा ही साधारण फंक्शन नहीं हो रहा है. அதனால இன்னைக்கு இந்த சமர்ப்பண் சம்மோரா இது சாதாரண ஃபங்க்ஷன் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. பாபா எதிர்பார்க்கிற மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள்ல பரிவர்த்தனை கொண்டு வர வேண்டும். लेकिन सुनाया ना कि आप सभी लॉ मेकर्स हो. பாபா வந்து சொல்றாரு நாம எல்லாருமே சட்டத்தை உருவாக்க கூடியவர்கள் ஆவோம். ये रीति रसम का बीज डालने का दिवस है. இது நம்மளுடைய பழக்கம் அப்படிங்கிற விதை போடக்கூடிய நாளாக இருக்கின்றது. இத்தனா நஷா है அவ்வளோ நம்மளுக்குள்ள ஆன்மீக போதை இருக்கின்றதா. इसकी सारी रसम ब्राह्मणों द्वारा होती है. எல்லா பழக்க வழக்கங்களும் இந்த பிராமணர்கள் மூலமாகத்தான் நடக்கின்றன. கித்னா படா காரிய கர்னே கே நிமித்த ஹோ. பாபா சொல்றாரு உங்களை நம்பி பாபா எவ்வளவு பெரிய காரியம் செய்ய போறாரு தெரியுமா. விஸ்வ கோ பல்டானே கே அங்க இருந்தவங்க சொல்றாங்க உலகத்தையே பாபா மாற்றி காட்ட போறாரு. கித்னே சமயமே விஸ்வ கோ பல்டேங்கே எவ்வளவு சமயம் இந்த உலகத்தை மாத்துறதுக்கு நீங்க எடுத்துக்க போறீங்க அப்படின்னு கேக்குறாரு. अपने को कितने समय में तैयार करेंगे. இதுக்கு நீங்க உங்களை எவ்வளவு சமயத்துல ரெடி பண்ணிக்க போறீங்க அப்படின்னு கேக்குறாரு. எவர் ரெடி ஹோ எப்பவுமே தயாராக இருக்கின்றீர்களா. आज सभी अपने को किस रूप में अनुभव कर रहे हो. இன்றைய நாள் நீங்க எந்த ரூபத்துல உங்களை அனுபவம் செய்கின்றீர்கள். जैसा दिन वैसा रूप होता है ना. எப்படி நாளோ அப்படி ரூபம் இருக்கும். ये संगम की दरबार सतयुगी दरबार से भी ऊंची है. இந்த சங்கம யுகத்தினுடைய தர்பார் சபை சத்தியுகத்தினுடைய தேவதைகளுடைய சபையை விட மிக உயர்ந்தது ஆகும். आज सभी अपने को सर्व श्रृंगार से सजे हुए देख रहे हो. இன்று நீங்கள் தன்னை அனைத்து அனைத்து அப்படின்னா குணங்களால அப்புறம் கிரீடம் ராஜ திலகம் சிம்மாசனம் எல்லாத்தினாலையும் அலங்கரித்து கொண்டு இருக்கிற மாதிரி உங்களை அனுபவம் செய்றீங்களா அப்படின்னு பாபா கேக்குறாரு. आप एक एक के संगम युग के श्रृंगार सारी सतयुगी श्रृंगार से भी श्रेष्ठ है. நீங்க ஒவ்வொருத்தரும் சங்கம யுகத்துல தன்னை அலங்கரித்துக் கொள்வது சத்தியுகத்தினுடைய அனைத்து அலங்காரத்தை விட மிக சிறந்தது ஆகும். तो बाप दादा सभी श्रृंगारी हुई मूर्तियों को देख रहे हैं. எனவே பாப் தாதா அனைத்து அலங்காரத்தினால தன்னை அலங்கரித்து கொண்ட மூர்த்திகளை இன்று பாபா பார்த்து கொண்டே இருக்கின்றார். சத்யுகி தாஜ் இஸ் தாஜ் கே ஆகே குச் நஹி ஹை. இப்ப சத்தியுகத்துல வைரம் வைடூரியத்தால செய்யப்பட்ட பெரிய கிரீடம் தான் தலைக்கு மேல இருக்கும் தேவதைகளுக்கு. ஆனா இந்த சங்கம யுகத்துல சேவைக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க பாத்தீங்களா. அந்த கிரீடத்துக்கு முன்னாடி அது வந்து ஒரு பெரிய கிரீடமே கிடையாது. சங்கம் கா தாஜ் படா ஹுவா ஹை. அதனால சேவை பொறுப்பா எடுத்து செய்றீங்க தானே அப்படின்னு பாபா கேக்குறாரு. ये ताज और तख्त सदैव कायम रहे इसके लिए क्या प्रयत्न करेंगे. இந்த கிரீடமும் திலகமும் சதா இருக்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன முயற்சி செய்ய வேண்டும். इसके लिए 3 बातें याद रखनी है. இந்த திலகம் கிரீடம் சிம்மாசனம் சங்கமிகத்துல பர்மனண்டா இருக்கணும் அப்படின்னா 3 விஷயங்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும்.
ये जो स्वयंवर का समोरा होता है, ताज पोशी है, रीति रस्म होती है, वह यहाँ संगम पर ही किसी न किसी रूप में होती है. இப்ப சத்தியுகத்துல அந்த பட்டாபிஷேகம் நடக்கும். அப்ப சிம்மாசனத்துல உட்கார வைப்பாங்க. கிரீடம் கிரீடம் வைப்பாங்க தலைக்கு மேல. அதுக்கப்புறம் நெற்றியில ராஜ திலகம் வைப்பாங்க. அது எல்லாத்துக்கும் ஆதாரம் இந்த சங்கம யுகம் தான் அப்படின்னு பாபா சொல்றாரு. தூசரா ஏக்கு அத 4 விஷயம் சொன்னா 3 விஷயம் சொன்னார் இல்லையா? அதுல ஏக்கு ब्राह्मणों द्वारा होती है, दूसरा कोर्ट द्वारा, तीसरा मंदिर और गुरुओं द्वारा इन तीनों रस्म की किसी न किसी रूप में बीज पड़ता है. இப்ப சத்தியுகத்தோட சம்ஸ்காரத்துக்கு விதை வந்து 3 ரூபத்துல. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா பிராமணர்கள் மூலமாக நடக்கின்றது. 2வது என்ன அப்படின்னா கோர்ட் மூலமா. கோர்ட்ல அந்த ஜட்ஜு என்ன தீர்மானம் செய்றாரோ அது எல்லாரும் ஏத்துக்கிறாங்கல்ல. அதனால 2வது கோர்ட் மூலமா. 3வது கோவில்ல இருக்கக்கூடிய குருக்கள் மூலமாக இந்த பழக்கம் வந்து ஏற்படுகின்றது. ये मधुबन मंदिर भी है, चैतन्य मंदिर है ना. இப்ப மதுபன் அப்படின்றது ஒரு கோவில். சைத்தன்யமான கோவிலாக இருக்கின்றது. इस मंदिर के बीच आत्मा और परमात्मा की लगन होती है. இதுல வந்து ஆத்மா மற்றும் பரமாத்மாவுடைய கனெக்ஷன். இந்த பாபா மிலன்ல பாபா நம்மகிட்ட பேசுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து ஆத்மா பரமாத்மாவோட கனெக்ட் ஆகுறோம். साथ साथ कोर्ट का जो रिवाज है वह भी यहाँ से शुरू होता है. கூட கூடவே கோர்ட் பத்தி சொன்னார்ல. கோர்ட்ல என்ன பண்ணுவாங்க? தீர்மானம் ஜட்ஜ் என்ன டெசிஷன் ஜட்ஜ்மெண்ட் குடுக்குறாரோ அது எல்லாருமே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்ப அந்த மாதிரி கோர்ட்டாகவும் இது இருக்கு. सुनाया ना कि आप लॉ मेकर्स हो. இப்ப நாம எல்லாருமே நீதிபதிகள். சட்டத்தை உருவாக்க கூடியவர்கள் நாம. इन्हों के आगे ये वायदा करेंगे तो ये कोर्ट हुई ना. இப்ப சட்டத்தை கையில எடுக்கிறோம் அப்படின்னா நாம வந்து ப்ராமிஸ் பண்றோம் பாபா கிட்ட. அதன்படி நடக்கிறோம். லா மேக்கர்ஸா இருக்கிறோம். அது நாம எதிர்காலத்துல பீஸ் மேக்கரா மாறப்போகுது. இங்க என்ன எதிர்காலத்தினுடைய லாவ கூட இங்கேயே நம்ம உருவாக்குறோம். तीनों ही रस्म इस संगम पर अलौकिक रूप से होती है. இந்த 3 விஷயம் அது சங்கம யுகத்துல அலௌகீகமான முறையில் ஏற்படுகின்றது. जिसका यादगार स्थूल रूप में चलता रहता है. இதனுடைய நினைவு சின்னம் தான் இந்த ஸ்தூலமான ரூபத்தில் நடக்கின்றது. अच्छा 3 बातें कौन सी याद रखनी है. அடுத்த 3 விஷயம் ஞாபகத்துல வைக்க சொன்னார்லே, அது 3 விஷயம் என்ன அப்படின்னு சொல்றாரு. एक तो अपने को उपकारी समझकर चलना है. ஒண்ணு வந்து நான் வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இது முதல் விஷயம். दूसरा நிர்அகங்காரி. 2வது ஈகோவே இருக்கக்கூடாது. பணிவா இருக்கணும். तीसरा अधिकारी. 3வது அதிகாரியாக இருக்க வேண்டும். अधिकारी भी सामने रखना और निरअहंकार का गुण भी सामने रखना है. நம்மளுக்கு பாபா அனைத்து அதிகாரமும் கொடுத்திருக்கிறாரு. அப்ப நான் அதிகாரி ஆத்மா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். கூடவே கொஞ்சம் நிர் அகங்காரி அப்படிங்கிற குணத்தையும் நம்ம முன்னாடி கொண்டு வர வேண்டும். ये 3 बातें सदैव याद रखना है. இந்த 3 விஷயங்களை எப்பொழுதும் ஞாபகத்துல வச்சுக்கணும். ஒண்ணு வந்து நாம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும். உதவி செய்யணும். உபகாரம் செய்யணும். 2வது விஷயம் நிர் அகங்காரியா பணிவா இருக்கணும். அதே சமயத்துல அதிகாரமும் பாபா நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஃபுல் ரைட்ஸ் கொடுத்திருக்கிறாரு. அதையும் மறக்க கூடாது. कितना भी कोई
अपकारी हो लेकिन अपनी दृष्टि और விருத்தி உபகாரி हो. ஒருவேளை மத்தவங்க நம்மள புரிஞ்சுக்காம நம்மளுக்கு துக்கம் கொடுக்கறாங்க, கெடுதல் செய்றாங்க, அப்படி கூட இருப்பாங்க. ஆனா நான் வந்து அவங்களுக்கு நல்லது மட்டும் தான் செய்யணும். என்னுடைய திருஷ்டியில நல்லது இருக்கணும். என்னுடைய விருத்தி, வார்த்தைகள், என்னுடைய கான்ஷியஸ் எல்லாத்துலயுமே எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் மட்டுமே நம்மளுக்கு இருக்கணும். பார்வையில, வார்த்தைகள்ல, எண்ணங்கள்ல எல்லாத்துலயுமே நல்லது மட்டும் தான் நினைக்கணும். ஈவன் நம்ம நம்மள வந்து மத்தவங்க கெடுதல் நினைச்சா கூட. अधिकारी भी समझकर चलना है लेकिन निरअहंकारी भी. அதே சமயத்துல நம்மளுக்கு வந்து ஃபுல் ரைட்ஸ் பாபா குடுத்திருக்கிறாரு. பாபா குழந்தை நாம. முழு அதிகாரம் இருக்கு. கூடவே கொஞ்சம் பணிவாகவும் இருக்க வேண்டும். ஜித்னா அதிகாரி உத்தனா நிர்அகங்காரி. எவ்வளோ நாம அதிகாரமா நம்மளுக்கு முழு உரிமை கடவுள் குடுத்திருக்கிறாரு. ஞானம், அதே சமயத்துல அனைத்து குணங்கள், அனைத்து சக்திகள், ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. ஆனா எவ்வளோ ரைட்ஸ் இருக்கோ அவ்வளோ பணிவும் இருக்கணும். तब ये ताज और तख्त सदैव कायम रहेगा. இந்த 3 விஷயம் ஃபாலோ பண்ணணும். 1, யாரு நம்மளுக்கு தீமை செஞ்சாலும் நான் மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும். 2வது பணிவா இருக்கணும். 3வது இந்த பாபாவுடைய சொத்துல அதாவது ஞானம், குணம், சக்திகள் இதுல எனக்கு முழு உரிமை இருக்கு. ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. அதிகாரி ஆத்மா. 3மே இருக்கணும். இது 3 இருந்தா நம்மளுடைய திலகம் ஆத்ம திலகம் எப்பவுமே பர்மனெண்டா இருக்கும். பாபாவோட இதய சிம்மாசனத்துல நம்ம எப்பவுமே இருப்போம். அதுக்கப்புறம் 3வது நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. அது பாபாவே கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவாரு. இது பர்மனெண்டா இருக்கும். இது 3ம் பர்மனெண்டா இருக்கணும் அப்படின்னா, திலகம், கிரீடம், சிம்மாசனம் பர்மனெண்டா இருக்கணும்னா, 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். பரோபகாரி. நான் வந்து தீமை செஞ்சா கூட நான் வந்து நல்லது மட்டும் செய்யணும். 2வது பணிவு. அகங்காரியா இருக்கணும். 3வது அதிகாரியாக இருக்கணும். இது 3ம் செஞ்சா அது 3ம் நிரந்தரமா இருக்கும். அப்படின்னு பாபா சொல்றாரு. அச்சா, ஓம் சாந்தி. நல்லது. ஓம் சாந்தி. இன்னைக்கு முரளியில பாபா இதுதான் சொல்லியிருக்கிறாரு. இதுதான் வந்து பாபா நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். பரோபகாரி குழந்தையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அருமையான முரளி சிஸ்டர். வெரி வெரி ஸ்ட்ராங் முரளி. 1970 ஓல்டு முரளி அப்படித்தான். நீங்கள் ஒரு மெடிடேஷன் கமெண்ட்ரி சொல்கிறீங்களா முடிக்கிறதுக்கு? கமெண்ட்ரி சொல்லலாமா? ஓகே. ஓகே. ஓம் சாந்தி. நான் அமைதியான சூழ்நிலையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை சுற்றிலும் கேட்கக்கூடிய சிறு சிறு சப்தங்களிலிருந்து விடுபட்ட என்னுள் நான் ஆழமாக செல்கின்றேன். நான் ஆத்மா. நெற்றியில் இரு புருவங்களின் மத்தியில் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆத்மாவாகிய என்னுடைய பிரகாசமானது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உடல் முழுவதும் பரவுகின்றது. நான்
ஒளி உடலில் இருப்பதை அனுபவம் செய்கின்றேன். 5 தத்துவங்களால் ஆக்கப்பட்ட இந்த ஸ்தூலமான உடலிலிருந்து விடுபட்டு இந்த சூக்ஷ்ம சரீரத்தின் மூலமாக விண்ணில் பறந்து செல்கின்றேன். மேக கூட்டங்களை எல்லாம் கடந்து சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திர மண்டலங்களை எல்லாம் கடந்து சூக்ஷ்ம உலகத்தினை அடைகின்றேன். சூக்ஷ்ம உலகத்தில் பிரம்மா பாபாவிற்கு முன்பாக செல்கின்றேன். பிரம்மா பாபாவும் என்னை மாதிரியே சூக்ஷ்ம சரீரத்துல இருக்கிறாரா? இன்றைய முரளில பாபா சொன்ன மாதிரி முழுமையான சமர்ப்பணம் பாபாவிற்கு முன்பாக பழைய சுபாவ சம்ஸ்காரங்களையும் தேக உணர்வு, தேக அபிமானத்தையும் மேலும் சர்வ சம்பந்தங்களையும் சமர்ப்பணம் செய்து விடுகின்றேன். அதற்கு பதிலாக பிரம்மா பாபா மூலமாக ஆத்ம உணர்வு, அதே சமயத்துல சர்வ சம்பந்தமும் இறைவனோடு, மேலும் சதா பாபாவை துணையாகவும் துணைவனாகவும் வைக்கக்கூடிய காரணத்தினால பாபா சொல்ற மாதிரி இன்றைய முரளில பாபா சொன்ன இந்த 4 விஷயங்கள், அதாவது இந்த பிராமண வாழ்க்கையினுடைய நோக்கம் மற்றும் பாபா என்ன கட்டளை கொடுக்கின்றாரோ அதை என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் அவசியம் கொண்டு வருவேன். மேலும் அனைவருக்கும் இறைவன் இந்த பூமியில் அவதரித்த இந்த சந்தேஷ், இதை அனைவருக்கும் சொல்வேன். 4வது ஸ்வதேஷ், அடுத்து நான் வீடு திரும்ப வேண்டும். இந்த 4 விஷயங்களை நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வருவேன் என்று பாபாவுக்கு ப்ராமிஸ் பண்றேன். பாபா எனக்கு எந்த சேவை கொடுத்தாலும் அந்த சேவையை நான் பொறுப்புணர்வோடு முழு ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்து அந்த சேவையை அவசியம் செய்வேன். மேலும் பாபா சொன்ன மாதிரி திலகம், ராஜ திலகம், ஆசனம், இறை தந்தையினுடைய இதய சிம்மாசனம், மேலும் பொறுப்பு எனும் இந்த 3 கிரீடம், அதாவது ராஜ திலகம், இதய சிம்மாசனம் மற்றும் பொறுப்பு எனும் கிரீடம், இதை நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்வதற்காக நான் எப்பொழுதும் பரோபகாரி, நிர் அகங்காரி அதிகாரி. யார்
நல்லது செய்தாலும் சரி, தீமை விளைவித்தாலும் நான் என்னுடைய எண்ணம், சொல் மற்றும் செயல் மூலமாக நல்லதையே நினைப்பேன், நல்லதையே செய்வேன் என்று மானசீகமாக இறைவனிடம் பிரம்மா பாபா மூலமாக ப்ராமிஸ் செய்கின்றேன். மேலும் பாபாவுடைய ஞானம், சர்வ குணங்கள் மற்றும் சர்வ சக்திகள் மீது எனக்கு முழுமையான உரிமை இருக்கின்றது. இந்த உரிமையை நான் பணிவோடு இருந்து அந்த அதிகாரத்தை கையாள்வேன் என்று உறுதி எடுத்துக் கொள்கின்றேன். தற்பொழுது பிரம்மா பாபா தன்னுடைய வலது கரத்தின் மூலமாக என்னுடைய தலையின் மீது கை வைத்து தன்னுடைய முழுமையான பிளெஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதங்களை அளிக்கின்றார். ஆத்மாவாகிய நான் இந்த சூக்ஷ்ம சரீரத்திலிருந்து கூட விடுபட்டு பரந்தாமத்தை நோக்கி பறந்து செல்கின்றேன். செம்பொன் நிறமான கதிர்களால் சூழப்பட்டு காணப்படும் இந்த வீடுதான் என்னுடைய சுய தேசமாகும். இங்கு ஆத்மாவாகிய என்னுடைய தாயாகவும் தந்தையாகவும் அனைத்து உறவாகவும் விளங்கும் இறை தந்தையை நான் காண்கின்றேன். இறைவனும் என்னைப் போன்றே ஒளி புள்ளியாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார். சிவ தந்தையிடமிருந்து ஆத்மாவாகிய நான் அனைத்து குணங்களையும் சக்திகளையும் பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன். பாபாவிடமிருந்து வெண்மை நிறமான ஒளிக்கற்றை ஆத்மாவாகிய என் மீது விழுகின்றது. இந்த ஒளிக்கற்றையில நான் அனைத்து குணங்களையும் பெற்றுக்கொள்கின்றேன். மேலும் இன்றைய முரளியில பாபா லா மேக்கர், ஜட்ஜாக, நீதி தேவனாக மாற்றியிருக்கின்றார். சத்தியத்தினுடைய தேவதைகளுடைய சட்டம் அதை உருவாக்கக்கூடிய விதையாக, சட்டத்தை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு எனும் கிரீடத்தை இன்று சிவ தந்தை அளித்திருக்கின்றார். என்னுடைய ஒவ்வொரு எண்ணம், சொல், செயல் சத்தியக தேவதைகளின் எழுதப்படாத சட்டமாக மாறப்போகின்றது. நான் பாபாவுக்கு ப்ராமிஸ் பண்றேன். என்னுடைய எண்ணங்களையும் வார்த்தைகளையும் செயலையும் ஒருபொழுதும் வீணடிக்க மாட்டேன். சதா ஒவ்வொரு எண்ணம், சொல், செயலில் முழுமையான கவனத்தோடு இருப்பேன் என்று சிவ தந்தையிடம் உறுதியளிக்கின்றேன். பாபா தன்னுடைய ஒளிக்கிரணங்களால எனக்கு முழுமையான பாதுகாப்பை அளிக்கின்றார். இறைவனின் துணையோடு நான் மீண்டும் சூக்ஷ்ம உலகத்தை நோக்கி இறங்கி வருகின்றேன். என்னுடைய சூக்ஷ்ம சரீரத்துல நுழையிறேன். நானும் பாப் தாதாவும் பூமியை நோக்கி கீழே இறங்கி வருகின்றோம். இந்த பூலோகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும்
என்னுடைய சகோதர ஆத்மாதான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சிவ தந்தையிடமிருந்து ஆழ்ந்த அமைதியும் சுகமும் அதிர்வலைகளாக பரவிக்கொண்டே இருக்கின்றது. அனைத்து ஆத்மாக்களும் உண்மையான அமைதியை அனுபவம் செய்கின்றார்கள். மேலும் அனைத்து ஜீவராசிகளும் ஆழ்ந்த அமைதி அடைகின்றார்கள். நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் எனும் 5 தத்துவங்களும் ஆழ்ந்த அமைதி அடைகின்றன. நான் இந்த ஸ்தூலமான உடலில் வந்து அமர்கின்றேன். என்னிடமிருந்து ஆழ்ந்த அமைதியானது அலை அலையாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவுகின்றது. நான் ஒரு அமைதியான ஆத்மா. ஓம் சாந்தி, சாந்தி, சாந்தி. ஓம் சாந்தி.